2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு அப்படின்னு எழுதுகிறார். ஜனங்கள் போதனையில் கேட்குறாங்க, உபதேசத்தை கேட்குறாங்க. எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்து நாங்கள் எந்த மாதிரி கேட்க விரும்புகிறோமோ அந்த மாதிரி பேசுகிறத கேட்குறது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு உணவுக்கு போகிறீங்கன்னா எந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் அவங்க அந்த ஃபுட்டை தருவாங்க. உங்களுடைய ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, இல்லைன்னு சொன்னால் நான் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எந்த மாதிரி உணவை சாப்பிட்றது அப்படிங்கிற ஆலோசனை கேட்க போகிறீங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் இந்தந்த விதமான உணவுகளை சாப்பிட விரும்புகிறேன், இது தானே எனக்கு பிடிக்கும், அதனால் அதை சார்ந்து மெனு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைட்ரிஷன்ட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னால் அது முட்டாள்தனம். உணவகத்தில் போய் நீங்கள் விரும்புகிறத சாப்பிட்லாம், டாக்டர்கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னால் அவர் சொல்கிற மாதிரி தான் சாப்பிடணும். ஆரோக்கியம் வாழ்கிறது எப்படின்னு ஆலோசனை கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு விருப்பமில்லாத உணவை கூட அவங்க என்ன சொல்லுவாங்க. அதை மாதிரி இன்றைக்கி பல விதங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ற பெயரில் நிறைய கேட்குறோம். நேரடியாக நாம் பிரசங்கம் கேட்குறோம், இன்னும் டிவியில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இப்படி நிறைய சோசியல் மீடியாஸில் நிறைய கேட்குறோம். ஆனால் அந்த கேட்குற விதத்தில் சிலருக்கு ஒரு விதமான, அதாவது ஒரு சர்டன் டேஸ்ட், ஒரு பெக்குலர் டேஸ்ட்டு, இந்த மாதிரி டேஸ்ட்டுக்குள்ளே வர பிரசங்கத்தை நான் கேட்பேன். இந்த மாதிரி யார் பேசுகிறாங்களோ அது எனக்கு பிடிக்கும். அதற்கு வித்தியாசமாக வந்தால் அது எவ்வளவு நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேதபூர்வமான செய்தியாக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் இது ஒரு சரியற்ற ஒரு செயல்பாடு. அதாவது நம்ம ஒரு சரியான சத்தியத்தை கேட்க வரோம்னா அது நாம் எதிர்பார்க்குற டேஸ்ட்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது சத்தியமாக இருக்கணும். அது சத்தியம்தானா அப்படிங்கிற சோதித்து பார்க்கணும். இன்றைக்கி பலவிதமான சுவைகளின் பின்னணியிலே இன்றைக்கு ஜனங்கள் வார்த்தைகளை கேட்குறாங்க. அதனால தான் சில பிரசங்களை கேட்டவுடனே அது எவ்வளவு தான் வேதத்துக்கு புறம்பாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் வேறு சில பிரசங்களை கேட்கும் பொழுது அது எவ்வளவு தான் ஆரோக்கியமாக இருந்தாலும் இதனோடு நான் உடன்பட மாட்டேன் அப்படிம்பாங்க. நாம் நம்முடைய சுவையின் அடிப்படையில் ஆண்டவருடைய பார்வையில் வாட் இஸ் பெஸ்ட், அதனால தான் ஆவிக்கேற்றபடி நம்ம நிதானிக்கணும். 1 கொரிந்தியர் 2:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றபடி நிதானிப்பான். சரி, இப்போ நாம் சில விஷயங்களை, சில டேஸ்ட்டில் பார்க்க போகிறோம். நன்கு கவனியுங்கள். சத்தியம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கிற விதமான சுவையில் தான் உங்களுக்கு வரும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. சத்தியம் என்பது நீங்கள் விரும்புகிற ஒரு பேட்டர்னில் தான் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது ஆவிக்குரிய ரீதியாக வர உங்களுக்குள்ள ஆவி இருந்தால் 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 20-27 வசனம் சொல்லுகிறது போல் அந்த அபிஷேகம் இருந்தால், என்ன அபிஷேகம்? இன்றைக்கி 1008 அபிஷேகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் முக்கியமாக நமக்கு தேவையான அபிஷேகம் என்ன தெரியுமா? எது சத்தியம், எது சத்தியம் இல்லை, எது வேர்ட் ஆஃப் காட், எது வேர்ட் ஆஃப் காட் இல்லை, அதை கண்டுபிடிக்கிற ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை யோவான் எழுதுகிறார். நீங்கள் பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். அப்போது இந்த அபிஷேகம் நமக்கு வேணும். ஆனால் நிறைய பேர்கிட்ட இந்த அபிஷேகம் இல்லை. இன்னும் நிறைய பேர்கிட்ட தவறான ஆவியும் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அக்கார்டிங் டு தேர் ஓன் டேஸ்ட், எனக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் அந்த டேஸ்ட். அதில் அநேகருக்கு இன்றைக்கி பிடிக்கிற ஒரு டேஸ்ட் என்ன தெரியுமா? ஆசீர்வாதமாக கேட்கணும். வாழ்க்கையில் எல்லாரும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறது இயல்பான காரியம், ஒன்றும் தப்பான காரியம் கிடையாது, அன்நேச்சுரல் விஷயம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஆசீர்வாதம். ஆனால் நான் கேட்குற வார்த்தைகள் ஆண்டவன் ஆசீர்வதிக்க போகிறார் என்பது தொடர்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாபமாகத்தான் முடியும். சத்தியத்தை தான் நம்ம கேட்க வரணுமே ஒழிய எனக்கு கேட்குறதெல்லாம் ஆசீர்வாத செய்தியாக இருக்கணும் இல்லை. ஏன்னா ஆசீர்வாத செய்தான் வேணும்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும், உங்களுக்கு சிறப்பாக நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம், இதைத்தான் சொல்லியாகணும். இதான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நேரடியாக பிரசங்கம் கேட்டாலும் சரி, ஒரு புத்தகத்தை படித்தாலும் சரி, ஒரு யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கேட்டாலும் சரி, எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னு சொல்கிற மாதிரி இது இருக்குதா? அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாதம் தொடங்கின உடனே ஒரு மாத ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. பேசுகிற பொழுது ஆசீர்வாதம். சில தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஊழியக்காரங்க எங்கேயாவது கன்வென்ஷன் அதுன்னு சொன்னால் இவங்கள கூப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிற பிரசங்கத்தெல்லாம் நான் கவனித்து பார்த்துருக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கிற ஒரு அறிவிப்பை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சத்தியங்கிறது அப்படி இல்லைங்க. அது உங்களை ஆசீர்வதிப்பேங்கிற சத்தத்தையும் கொடுக்கும்,
அது உங்களை சீர் செய்யும்படியான அறைகூலையும் கொடுக்கும். அது உங்களை கண்டிக்கவும் செய்யும். அது உங்களை கடிந்து கொள்ளவும் செய்யும். அது உங்களை விழுந்தா எழுந்து வரவும் செய்யும். நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நான் கேட்கும் பொழுது அப்படியே கண்களை மூடிக்கொண்டு ஒரு விதமாக ஆண்டவனை ஆசீர்வதிக்க போகிறார் இப்படியே நாம் கேட்க விரும்புவோம் என்று சொன்னால் நமக்கு சாபம் தான் முடியும். எசேக்கியேல் 13:19 ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணுறா பொய்க்கு செவி கொடுக்குறாங்க. அதனால் இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க விரும்புகிற மாதிரியே பேசுகிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி காலத்தில் அனனியாங்கிறவர் ஒருத்தர் இருந்தார். அவர் அப்படி தான் பேசினார். இவர் பேசுகிறாரு சத்தியம், ஆண்டவர் இதான்ப்பா சொல்கிறாரு, நீ கேட்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா நீ அவருடைய வார்த்தை கேட்காதனால உனக்கு நிறைய விஷயங்கள் மெனி திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் நெகட்டிவ்லி, அட்வர்ஸாக நடக்க போகுது. ஆனால் அனனியா சொன்னான், இல்லைங்க சூப்பராக நடக்க போகுது. அவர் காட் இஸ் த கிரேட் லவ்விங் காட், நல்லதே நடக்க போகுது, எல்லா விதமான நுகம் உடைய போகுது, அருமையாக வாழ போகிறான். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அருமையானவர்களே, ஆசீர்வாதிக்கிற தேவன் தான். ஆனால் நாம் கேட்குற வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக கேட்கணுங்க, ஆசீர்வாதமாக கேட்கணுன்னா இறுதியில் அது சாபத்தில் தான் முடியும். என்ன சாபம்னு சொல்கிறேன்? ஆமாம், ஆண்டவரால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நம்ம தகுதியற்றவர்களாக போய் அப்புறம் ஆசீர்வாதம் இல்லைன்னா சாபம் தானே வரும். சத்தியத்தை கேட்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன பேசினாலும் இட்ஸ் ஓகே, கடித்தாலும் சரி, கடிந்து கொண்டாலும் சரி, இல்லை இதை தான் அதை செய்யணும்னு சொன்னாலும் சரி, வாட் எவர் ஹி ஸ்பீக்ஸ் தட்ஸ் ஓகே, தட்ஸ் குட். அதுதான் டேஸ்ட். நான் விரும்புகிற டேஸ்ட்டில் கேட்க விரும்பக்கூடாது. இரண்டாவது, இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம்னா வல்லமையாக கேட்கணும். பவர்ஃபுல் ஸ்பீக்கர், பவர்ஃபுல் ப்ரீச்சர். நான் நிறைய ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். ரொம்ப வல்லமையாக தாங்க பேசுவாங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஓடி, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஓடி, திடீர்னு மேடையிலேருந்து கீழ் மக்கள் இருக்கிறத ஓடி, அவங்க பக்கத்தில் ஓடி, அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சத்தம் தான் ஹை வால்யூம், டாப் வால்யூமில் வச்சுட்டு பேசுகிறது, உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது. அந்த சத்தத்திலேயே அந்த அலார் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீக்கர், பவர்ஃபுல் ஸ்பீச், பவர்ஃபுல் சர்மன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டாங்க. உடனே ஜனங்களை கேட்குறவங்களே என்ன பண்ணுறாங்க, அப்படி உடம்பு உலுக்கி கேட்பாங்க. என்ன பேசினார்? சிவகாசி பட்டாசு வெடிக்கிறது மாதிரி தான். பட்டாசு வெடிக்கிற என்ன செய்யும், டக்கு 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 டக்குன்னு சத்தம் கேட்டே இருக்கும். முடிஞ்சு போய் பாருங்கள், குப்பை தான் மிச்சம் இருக்கும். அந்த பேப்பரு அது இது தான் மிச்சம் இருக்குமே ஒழிய உருப்படியாக ஒன்றும் இருக்கா. நிறைய ப்ரீச்சர்ஸ், அதுவும் இந்த கேரளா பகுதியிலேருந்தெல்லாம் வர நிறைய பாசிட்டிவ் பிரசங்கம் நான் கேட்குறேன். ஐயோ, ஒரு சத்தியம் இல்லைன்னா கூட அவ்வளவு சத்தம் போடுவாங்க. ஆக அந்த மக்கள் வல்லமையாக ஃபீல் பண்ணுற கேட்க விரும்புகிறாங்க. வல்லமையான பிரசங்கமாக இருக்கணும். வல்லமையான பிரசங்கம் இல்லைங்க, நீங்கள் கேட்குற வார்த்தைகள் உங்களை வல்லமையாக வாழ வைக்கணும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலமடைவீர்கள். அதுமா நீங்கள் கேட்குற எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் கேட்குற பொழுது எனக்குள்ள ரொம்ப வல்லமை இறங்குற மாதிரி ஃபீல் பண்ண அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது உங்களுக்கு வல்லமையான வாழ்க்கை விளைவாக தருமா? பாவத்தை எதிர்த்து இருக்கிற வாழ்க்கை, பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை கொண்டு வரும், அதைத்தான் பார்க்கணும். வல்லமை என்று கேட்கும் பொழுதே வல்லமை, ஒரு பெரிய வல்லமை ஃபீல் பண்ணுறமே. அதனால தான் இன்றைக்கி நிறைவேற்ற சத்தியமே கிடையாது, சத்தம் மட்டும்தான் இருக்குது. வார்த்தைகளை ரொம்ப கடகடா சொல்ல பழகிட்டாங்க. ஆனால் வேதத்துக்குரிய சத்தியம் ஒன்றுமே கிடையாது. எனவே வல்லமையாக கேட்க விரும்புகிற அந்த டேஸ்ட்டோடு போகிறதில்ல. நான் என்ன கேட்டாலும் அது என்னை வல்லமையாக வாழ்வதற்கு உதவி செய்யணும், அந்த எண்ணத்தோடு பார்க்கணும். அதை மாதிரி கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஒரு ப்ராமிசிங்காக அவங்களுக்கு கேட்கணும். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை கட்டுவிப்பேன், உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த மாதிரி ப்ராமிசஸாக கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க எப்போவுமே ஆண்டவர் தங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, இந்த வருஷம் என்ன செய்ய போகிறார், இந்த வாரம் என்ன செய்ய போகிறார், இந்த மாதம் என்ன செய்ய போகிறார், அப்படி வாட் காட் இஸ் கோயிங் டு டூ ஃபார் அஸ், என்ன செய்ய போகிறார், இதையே கேட்குறது தான் இவங்களுடைய டேஸ்ட். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நமக்கு ஏதாவது தீர்க்க தரிசனமாக வருதா, ஏதாவது வாக்குத்தத்தமாக வருதா. அதனால் இந்த சைக்காலஜிலாம் புரிஞ்சுக்கிட்டு, இந்த மைண்ட் செட்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலும் ப்ரீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வாக்குத்தத்தமாக வாரி வழங்குறாங்க. இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி செய்ய போகிறார், அப்படி செய்ய போகிறார். இதன் மத்தியில் இதை நீங்கள் செய்யுங்க, இதை நீங்கள் செய்யாதீங்க, இப்படி பேசுங்க, இப்படி பேசாதீங்க, இந்தந்த குணாதிசயன்படி வாழாதீங்க, இந்தந்த குணாதிசயன்படி வாழுங்க அப்படின்னு சொன்னால்
உடனே வந்து அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து நியாயப்பிரமாணம், நம்ம பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கார், ஆசீர்வாதமாக கேட்குறது மட்டும்தான் சத்தியம், அதை செய் இதை செய் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்கிறாங்களா, அது லா, அது வந்து பாண்டேஜ், அது மோசையிட்டது வந்தது. ஏன்னா நமக்கு இயேசுனார் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு எதை எதை செய்யக்கூடாது எதை எதை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியுடைய பலத்தை கொண்டு எப்படி எப்படி வாழக்கூடாது எப்படி எப்படி வாழணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதை நீங்கள் செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இப்படி இப்படி வாழுங்க, இப்படி இப்படி வாழாதீங்க, இப்படி இப்படி பேசுங்க, இப்படி இப்படி பேசாதீங்க, இப்படி இப்படி நடந்துங்க, இப்படி நடக்காதீங்க, இப்படி இப்படி சிந்திங்க, இப்படி இப்படி சிந்திக்காதீங்க அப்படி சொன்னால் உடனே இது நியாயப்பிரமாணமாக இருக்குதே, என்கிட்ட வந்து அதை செய் இதை செய்யு சொல்லிட்டு இருக்காரு. நான் மனுஷன் பலவிதமான பிரச்சனைகளால் நொந்து போய் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாராங்கிறத கேட்க வந்தா இவர் என்ன போயிட்டு செய் அதை செய் இதை செய்ய சொல்கிறாரு. இல்லை, நாமும் செய்ய வேண்டியதே ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு செய்தால்தான். we have to cooperate with God. ஆண்டவர் கோஆப்ரேட் பண்ணாதான் அவர் செய்ய வேண்டியது செய்வார். எனவே இன்றைக்கு ஒரு விதமான மனநிலையை மக்களிடத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க. எதையாவது நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க செய்யாதீங்க அப்படி சொன்னால் அதை உடனே நியாயப்பிரமாணம்னு அவங்கள பார்க்க வைக்கிறது. இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, அன்பாக பேசணும், அன்பைத்தான் பேசணும். ஜீசஸ் லவ்ஸ் அஸ். 1:4 என்ன சொல்கிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அன்பு அன்பு. சில ஸ்தாபனங்கள் இதற்காகவே அறியப்பட்டிருக்கு. அன்பு நாம் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு அப்படிங்கிறதே கேட்கணும். ஆனால் ஒரு உண்மை நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையான அன்பு எங்கே உண்டோ அங்கே கண்டிப்பு நிச்சயமாக இருக்கும், கடிந்து கொள்ளுதல் நிச்சயமாக இருக்கும், உணர்த்துதல் நிச்சயமாக இருக்கும். இன்னைக்கு சில ஊழியக்காரங்கள் வெல் ட்ரெயின்ட், தங்களை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் அன்பாக இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க, வேறு எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல அந்த வசனத்தை நான் சுட்டி காட்டுன்னு நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:2 என்ன வாசிக்கிறோம்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் இருந்தாலும் திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணு, நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இரு, ஆனால் நல்ல உபதேசத்தோடு என்ன செய்ய, கண்டனம் பண்ணு. வேதாகமத்தில் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி கண்டனம் பண்ணாமல் தேவனுடைய அன்பை மட்டும் சொன்னதை நீங்கள் சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாட்டிலே இருக்கட்டும் பழைய ஏற்பாட்டிலே இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நம்மத்திற்கு நிறைய ஊழியக்கார் பாருங்கள், எப்பொழுது ஆண்டவர்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார், அவருடைய மனதுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்காரன் நடித்து காட்டாத குறையா என்ன பண்ணிடுறாங்க, அன்பை பற்றியே பேசுகிறாங்க. இந்த அன்பை சொல்லி சொல்லியே இவங்க ஜனங்கள் உண்மையான அன்பின் விளைவான ஆசீர்வாதத்தை அடைய முடியாமல் தடுத்துடுறாங்க. உண்மையான அன்புனா என்ன சொல்லணும்? ஒரு புள்ள தப்பு பண்ணுதுன்னு சொன்னால் அந்த புள்ள மேலே உங்களுக்கு அன்பு இருந்தால் என்ன சொல்லணும்? இது தப்பு, இது தவறு, இதை செய்யக்கூடாது, அதை உணர்த்தணும். அவன் உணரலைன்னா கண்டிக்கணும், அவன் கண்டிச்சதுன்னா தண்டிக்கணும். நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதான் அன்பு. ஐயோ என் புள்ள தவம் இருந்து பொத்த புள்ள, கண்கலங்கக்கூடாது, மனநோகக்கூடாது, என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி நல்லா வாழ்றதை நான் பார்க்கணும். அந்த மாதிரி போனால் பையனை குட்டி சோறாக்கிடுவோம், எதிர்காலத்தில் அவன் சீரழிஞ்சிருவான். அதைத்தான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ சமுதாயத்தையே நிறைய பிரபலமான ஊழியர் சீரழிச்சிட்டாங்க. அன்பு அன்புன்னு பேசியே அதுக்கப்புறம் கடைசியில் அவங்களுக்கு பேரை வந்து அன்பின் அப்போஸ்தலனே வச்சுட்டாங்க. அந்த பட்டமெல்லாம் கிடச்சி போச்சு. மனதுருக்கம் மனதுருக்கம் மனதுருக்கம்னு இதே சொல்லி சொல்லி உண்மையான அன்பு இருந்தால் ஆண்டவர் எதை சுட்டி காட்ட சொல்கிறாரோ அதை சுட்டி காட்டணும், எதை கண்டிக்க சொன்னாரோ அதை கண்டிக்கணும். வெறும் அன்பை பற்றி மட்டுமே சொன்னால் உண்மையான ஆசீர்வாதம் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு டேஸ்ட்டை பற்றி நான் சொல்லி முடிச்சிடறேன். சிலர் பார்த்திங்கன்னா புறாவினம், கபடற்றவர்கள். தம்பி ஐயா யாரை பற்றியும் நீங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லாதீங்க. அதான் தப்பாக சொல்ல அவங்கள தப்பே சொல்லாதீங்க, தப்பாக சொல்லக்கூடாதான், தவறாக சொல்லக்கூடாது. ஒரு கூட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறாங்க பெரிய ஊழியக்காரர்களால். யாரை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாதுப்பா. இயேசு அன்பானவர், அவர் வல்லமை உள்ளவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அப்படிங்கிறத மட்டும் சொல்லு. நாங்கள் சில நேரத்தில் அவசியமான சில சூழல்களில் சில போதனைகள் இருக்கிற, உபதேசங்கள் இருக்கிற, சிலருடைய ஊழியங்கள் இருக்கிற தவறுகளை, ஜனங்களை பாதிக்கிற தவறுகளை, சத்தியத்துக்கு எதிரான விஷயங்களை சுட்டி காட்ட உள்ள சிலர் உடனே வந்து சொல்கிறது, இது தவறுன்னு சொன்னது சரியாக இருந்தும் தவறுன்னு சொன்னாங்களா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. விமர்சித்தது எது தவறு அதை சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் சொல்லக்கூடாதுப்பா
தம்பி இந்த வேலையில் செய்யவே கூடாது. அன்பான ஆண்டவரை பற்றி மட்டும் பேசணும். இது நிறைய பேர் டேஸ்ட், எதை பற்றியும் சொல்லக்கூடாது. அதுக்கு வேறு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்க, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க. இவங்களே சுவிசேஷத்தை அறிவித்தா அங்கே வந்து பார்க்க மாட்டாங்க. யூடியூப்பில் கூட நாங்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் நல்ல ஆக்கப்பூர்வமான விசுவாசத்தில் வளருது, பரிசுத்தில் வளருது, உண்மையில் வளருது, இந்த மாதிரி செய்தி போட்டால் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அந்த டைட்டில் பார்த்த உடனே ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. ஓடிட்டு இவங்க பார்க்குறது என்ன தெரியுமா, ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக இருக்குதா, ஏதாவது எந்த ஊழியத்தை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணி அதை தான் இவங்க பார்ப்பாங்க. உள்ளே வந்தவொன்னு என்ன பண்ணுறது, உங்களுக்கு தான் அந்த ஏரியா பிடிக்கவே இல்லை. ஒரு ஊழியத்தை பற்றியோ ஒரு ஊழியக்காரரை பற்றியோ சத்தியத்தின் அடிப்படையில் விமர்சிக்கிற உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணாது, உள்ளே என்ட்ராகக்கூடாது. உள்ளே என்ட்ராய் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இவங்க சுவிசேஷத்தை அறிவித்தா, சத்தியத்தை அறிவித்தா இவங்களே கேட்குறதில்ல. இது ஒரு விதமான மாய்மாலம். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா, அதுவும் எஸ்பெஷலி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லவே கிடையாது. வேதாகம் முழுவதும் என்ன பார்க்குறோம், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ற பெயரில் போர்வை தரித்து வந்தவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களா? இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் எவ்வளவோ விமர்சித்தார், எவ்வளவோ சுட்டி காட்டினார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லர்களை, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை, மாயக்காரர்களை, மதியீடர்களை, எந்தெந்த விதமாக எல்லாம் அவர் சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் தேவையான காரியங்களை கண்டிக்கும் பொழுது, சுட்டி காட்டுகிற பொழுதும், நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள், இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் என்று சொல்லி அதை உங்களுக்கு அன்பினிமித்தான் சுட்டி காட்டுகிற பொழுது இவருடைய டேஸ்ட் தெரியுமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. யாரையும் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார்னா இங்கே எதுக்கு பிரசங்கிமாறு, பாஸ்டர்மாறு, போதகர்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்துக்குவார். உங்களுக்கு என்ன வேலை, நாம் ஏதாவது வெங்காயம் விற்க போக வேண்டியதும், இல்லைன்னா ஏதாவது தக்காளி ஆகிறதுக்கு தான் போகணும். ஏன்னா எல்லாம் அவரே பார்த்துக்குவார். இல்லை, ஆண்டவர் நிறைய விஷயங்கள் ஊழியக்காரன் தான் செய்வார். ஆக நம்முடைய சுவையின் அடிப்படையில் வார்த்தையில் எதிர்பார்க்கக்கூடாது, சத்தியத்தை எதிர்பார்க்கணும். அப்போ தான் சத்தியம் விடுதலையாக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். எனவே நம்முடைய மன சுவைகளின் அடிப்படையில், சுய சுவைகளின் அடிப்படையில் நம்ம வார்த்தைகளை தேடாதபடிக்கு ஆவிக்கேற்ற விதமாக வார்த்தைகளை தேடுவதற்கு நாம் பழக வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வாதமானது, நமக்கு நன்மையை கொண்டு வரும்.